Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நியூஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின் நெகட்டிவ் நியூஸ் வந்து செபி ஃபைல்ஸ் RIL ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4 entities 1510 I think 4 entities நவி மும்பை சீஸ் இந்த 4 entities கம்பெனிஸுக்கு வந்து இன்க்ளூடிங் முகேஷ் அம்பானிக்கு வந்து ஃபைன்ஸ் பண்ணி இது நெகட்டிவ் ஃபார் ரிலையன்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு கேப் அப் ஆகி புல் டவுன் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 hour வந்து அவாய்ட் ட்ரேடிங் டுடே என்னுடைய சஜஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ செக்டார்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து அவங்களுடைய சேல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க 10 o'clock. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் வந்து பஜாஜ் அண்ட் ஹீரோ மோட்டோகார்ப் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஹீரோ மோட்டோகார்ப் 5% சேல்ஸ் இன்க்ரீஸ், பஜாஜும் வந்து சம் பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவும் இதுதான் வந்து F1 அண்ட் நிஃப்டி வீட்டில் இருக்கிற நியூஸஸ். அப்புறம் வந்து கோவிடில் கடில ஹெல்த் கேருக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸஸ் வரலாம். ஓகே, ஸ்டாக்குன்னு போனோம்னா இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து முத்தூட் ஃபினான்ஸ். இது ஒரு நல்ல வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸ். இதோடைய ஏவரேஜ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31 points பை சைடுன்னு போனோம்னா 31 points வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது 8 point இன்வெஸ்ட் வந்து 31 point வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 30 points வருமா அப்படின்னு டெய்லி வருமா அப்படின்னா இது ஒரு ஏவரேஜ் கால்குலேஷன். இது ஃபாஸ்ட் 1 year ரெக்கார்ட்ஸை வந்து இந்த ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி பண்ணுறது. ஓகே, முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடே பண்ண போகிறோம் 15 minutes. இது வந்து மார்க்கெட் எக்ஸிஎஸ் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இதாக இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே, பாசிட்டிவில் இருக்குது. 115 வந்தது, இப்போ 68 வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு புல் டவுன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டும் புல் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓப்பன் கேப் அப் புல் டவுன். இங்கே பாருங்க, முத்தூட்டை பொறுத்தளவு இந்த லைன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். லைன்ஸை போட்டுட்டோம், லைன்ஸில் கண்டிப்பாக ப்ரைஸ் போகும். யார் லைன்ஸ் போட்டாலும் ப்ரைஸ் போகும். அங்கே நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகிறீங்கன்னா தான் மெயின். இதுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் லைன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் லைன். ஓப்பன் அந்த க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குல்ல, இதுதான். ஏன் அதை எடுத்தோம்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்க, இந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் செல்லு, இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் நம்மளுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட். அதே போல் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பிரேக் பண்ணாதான் நம்ம செல் போவோம். ஃபஸ்ட்டு டார்கெட் இதுவாக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் டே ட்ரேடர் அப்படியா இருந்தால் ஃபஸ்ட்டு 1 hour பிரேக் அவுட்டில் எடுத்துகிட்டு ட்ரையல் பண்ணிட்டு போயிட்டேக்கலாம் எய்தர் சைடு. அவ்வளோதான், சிம்பிள். உட்காந்து இதில் வந்து யோசிக்கிறதுக்கு மண்டை பிடிச்சதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ரேஞ்ச் வந்துருச்சு. இந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு கன்சல்டேஷன் ரேஞ்ச். இந்த ஒன்று அக்குமுலேஷன் கன்சல்டேஷன் எது வேணால் வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் பை, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் செல்லு. இதோட டார்கெட் நம்மளுடைய 50% கால்குலேஷன். இதுதான் 50% கால்குலேஷன். ஒன்று சீக்கிரம் ஈஸி ஒன் தான். செகண்ட் டார்கெட் இதோட ஃபுல் பாயிண்ட் ட்ரையல் பண்ணுறது. நம்மளுடைய குயிக் மவுஸ், இந்த குயிக் ஒர்க் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம் பண்ணும். இது வந்து ஸ்கேல்பர்ஸுக்கு. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடர், எனக்கு வந்து நான் வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஆனால் என்னால் ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படி இருப்பாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். 1 hour பிரேக் அவுட்டில் நிறைய பேர் எடுப்பாங்க பாருங்கள். இந்த 1 hour பிரேக் அவுட்டில் எடுத்துருவாங்க. அவங்களுடைய எஸ்எல் இதோட லோவை வச்சுருவாங்க. இதோட லோவோ இந்த ஸ்விங் லோவோ. ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆக ட்ரையல் பண்ணிட்டே போகும். எண்டாவது ட்ரேட் தான் வந்து அவங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வந்து டே ட்ரேடர், அவங்களோட ரிஸ்க்கு வந்து அவங்க தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல்ப் அப்படிங்கிற பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய எஸ்எல்எம் ஆர்டர் பைக் போட்டுருவோம். எக்ஸிட் வந்து நம்ம மவுஸை ரெடியாக பண்ணி எக்ஸிட் ஆர்டர்ஸ் வந்து ஒன்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு வந்தவுடனே எக்ஸிட் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தோணுதோ அந்தளவுக்கு எக்ஸிட் ஆகிடலாம். பட் ஆனால் இது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது.
ஸ்கேல்பரை விட டே ட்ரேடர் தான் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்கேல்ப் இருக்கும்போது உங்களுடைய எமோஷனல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ எப்பவுமே டே ட்ரேடருக்கு சேஞ்ச் ஆக பாருங்க. ஈஸியாக வந்து ஸ்கேல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணும்போது நம்ம சேம் 15 minutes லோ வந்து பேசலாம். அதே மாதிரி 1 hour லோவாக வச்சா முடிச்சு. அதாவது வந்து ஸ்கேல்பருக்கும் டே ட்ரேடருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். சரி, முத்தூட்டில் லைனை போட்டாச்சு. இந்த லைனை பிரேக் பண்ணால் இது டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். அதே போல் இந்த லைனை பிரேக் பண்ணால் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், இது என்னுடைய இந்த லைன் படியே போகுமாங்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து வால்டிலிட்டி கிரியேட் பண்ணும். இது வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கேப் அப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓஐ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முத்தூட் ஃபினான்ஸோட ஓஐ பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, பாவா காப்பி தான், ஒன்றும் பெருசாக நினச்சிக்கிறீங்க. பாவ் காப்பி, பாவான்ட்டு சாரி தெலுங்குனால வந்துச்சு. ஓகே, பாவ் காப்பி. இதுதான் முத்தூட் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸோட க்ளோசஸ்ட் ப்ரைஸ் என்ன? 1214, 1220 பாருங்க. 41 லாட்ஸ் வந்து எடப் ஆயிருக்கு. இது வந்து எதிர் பையாகவும் இருக்கலாம், செல்லாகவும் இருக்கலாம். ப்ரைஸ் வந்து இப்போ சப்போஸ் இந்த 1220க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் போகுதுன்னா அட்லீஸ்ட் 1250, 1260, 1270. இதே வந்து செல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சைடில் வந்து இது ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். 1210, 1200. இது வேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஓப்பனில் தான் நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் 1180 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு 60% சான்ஸ் கிடையாது. 1180 ஏன்னா அதோட மூவ்மெண்ட் நமக்கு தெரியும். 30 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ். ஸோ எப்படி ஓப்பன் ஆகும் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ நம்ம இதில் வந்து நம்மளுடைய என்ட்ரி தான் முக்கியம். நம்ம ஓப்பன் ஆனது என்ட்ரி ஆனால் நீங்கள் மிடில் மாட்டிடுவீங்க. மிடில் மாட்டிட்டு அப்படியும் போக முடியாமல் டவுன்லையும் போடாமல் அந்த ப்ரைஸ் வந்து மேலேயும் கீழேயும் போய்ட்டுருக்கும் ரேஞ்சாக இருந்தால். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறது வந்து ரிவர்ஸலோட பிரேக் அவுட்டை ட்ரை பண்ணுங்க. ப்ரைஸ் என்ன வேணாலும் சரி இந்த ரேஞ்சுக்குள்ளார, இந்த சென்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் எடுக்காதீங்க. இதை பிரேக் பண்ணவுடனே பை ட்ரேடு, இது பிரேக் பண்ணவுடனே செல் ட்ரேடு, அவ்வளோதான். முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்தளவு இதுதான். ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஹை வாலட்டிலிட்டி, ஸோ அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸ் உடனே எக்ஸிட் என்ட்ரி வேணும்னா எஸ்ஆர்டி ட்ரை பண்ணலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பொசிஷன் வந்து லைட்டாக தான் வச்சுருந்தேன், ஏன்னா ரிலையன்ஸ் வாலட்டிலிட்டி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் இஸ் a குட் சாய்ஸ். அதே போல் இந்த ரேஞ்சை வந்து நான் வச்சுப்பேன். ஓகே, நம்மளுடைய பைவாட்டுக்கு வந்துடலாம். பைவாட்டை பொறுத்தளவு எங்கே வந்து ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து டுமாரோ பைவாட்ஸு. நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், அது வந்து டே பைவாட்டாக மாறிடும். ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கி பைவாட்டும் 121418 இதோட ஓப்பனை போங்க. சப்போஸ் இது வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். இங்கே பை போட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. R1 தான் நம்மளுடைய டார்கெட். சப்போஸ் இந்த R1க்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பை போகலாம். R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது இந்த 1220க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1227, 1233. நான் வந்து இந்த R3 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது ப்ரைஸ் ஓப்பனை பொறுத்து என்னுடைய ட்ரேட் செட்டப் வந்து மாறும். சரியா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோதான். நியூஸஸும் பார்த்துட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் பொசிஷனை வந்து லைட்டாக எடுத்துவாங்க. சேஃப் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவேன், ஏன்னா ரிலையன்ஸ் நியூஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.